வணக்கம். இன்று தலவரலாறாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கஞ்சனூர் என்னும் ஊரிலுள்ள மூலவர் அக்ரீஸ்வரர் தாயார் கற்பகாம்பாள் சன்னதியை பார்க்கலாம். இந்த தலத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நவகிரக தலங்களில் இந்த தலம் சுக்கிரனுக்குரிய தலம். சுக்கிரன் வழிபாடு செஞ்ச தலங்கள்லையும் இது ஒன்று. சுக்கிரனுக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. இங்கு சிவன் பார்த்தீங்கன்னா உயர்ந்த வானத்தோட சுயம்பு மூர்த்தியை அருள் பாலிக்கிறார். நடராஜர் மூல திருமேனியில சிவகாமியோட சிலாரூபமாக இருக்கிறது தனி சிறப்பு. இந்த தலத்து ஈசன் பிரம்மனுக்கு தன் திருமண கோலத்தை காட்டினதுனால இங்கு அம்மனை பார்த்தீங்கன்னா தன்னோட வலது பாகத்துல சிவன் வச்சிருக்கார். பராசர முனிவருக்கு சிவன் இங்கு தாண்டவ கோலம் காட்டி முக்தி அருளினாராம். அதனால இங்குள்ள நடராஜர் முக்தி தாண்டவ மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். முன்ன கஞ்சனூர்ல வாசுதேவர் அப்படிங்கிற வைஷ்ணவருக்கு ஒரு குழந்தை பிறந்து சுதர்ஷனர் அப்படின்ட்டு பேர் வச்சு வளர்க்குறாங்க. அந்த குழந்தை சிவபக்தியில ரொம்ப சிறந்து விளங்கியது. திருநூறு ருத்ரதாரியா தகுந்த அந்த குழந்தை எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை. பழுக்க காய்ச்சி இரும்பு முக்காலி மேலே அமைஞ்சு சிவமே பரம்பொருள் அப்படின்னு அந்த குழந்தை 3 முறை கோரியதை பார்த்து ஊரே வியந்து போச்சான். இந்த காட்சியை சித்தரிக்கிற உருவம் இந்த ஊர் பெருமாள் கோயில்லையும் இந்த அக்ரீஸ்வரர் கோயிலில் நடராஜர் சன்னதிலையும் இப்பயும் இருக்கு. பெருமாள் கோயில்லையும் அக்ரீஸ்வரர் கற்பகாம்பாள் எழுந்தருளி இருக்கிறாங்க. ஹரதத்தர் அப்படிங்கிறவருக்கு உபதேசித்து அருள் செஞ்ச தட்சிணாமூர்த்தி ஊரில் அரதத்தரின் உருவமும் இங்கே இருக்கு. இந்த மூர்த்தியே சுதர்ஷனரை ஆட்கொண்டு அரதத்தர் அப்படின்னு பெயரளித்து சிவநாம தீட்சை செஞ்சவர். ஒரு செல்வந்தர் தினமும் அக்னீஸ்வரருக்கு நைவேத்தியம் படைச்சு வந்தாராம். அப்போ அவர் கனவுல இறைவன் தோன்றி அந்த சாப்பாட்டை சாப்பிட்றது மாதிரி காட்சி தருவாராம். ஒரு நாள் அவருக்கு அந்த கனவு வரல. காரணம் என்னன்னு தெரியாம அவர் முழிக்கிறார். விசாரிச்சா அன்னைக்கு தான் அந்த அக்ரீஸ்வரர் ஹரதத்தர் அப்படிங்கிற அவர்கிட்ட 7 பிராமண வடிவில் போய் கஞ்சியை வாங்கி சாப்பிட்டுக்கிறார். அதனால வயிறு ரொம்பிடுச்சு, அதனால நான் செல்வந்தரான உன்னோட உணவை ஏற்கலை அப்படிங்கிறத உணர்ந்தாராம். இதன் மூலம் என்னன்னா அரதத்தரோட பெருமையை அறிந்து அந்த செல்வர் அவரையே தேடி போய் வணங்கியதா வரலாறு சொல்லப்படுது. ஆலயத்துல பார்த்தீங்கன்னா அந்த அரதத்தரோட குடும்பமும் 7 அந்தனரா வந்த இறைவனின் திருவுருவமும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள வரும்போது அரச மரத்தோட எதிரில் கிழக்கு நோக்கி ஹரதத்தர் சிவபூஜை செய்வது போல உள்ள ஹரதத்தருக்கு தனி கோயில் கூட இந்த தலத்துல இருக்கு. சுவாமி சன்னதிக்கு செல்லும் வழியில சுரக்காய் பக்தர் அப்படிங்கிற அடியவர் மனைவியோட காட்சி தர்றார். இந்த ஊரை சேர்ந்த பக்தர் ஒருவர் சுரக்காய் வித்து பிழைச்சிட்டு வந்தாராம். அதனால இவர் பெயர் சுரக்காய் பக்தர்னு ஆயிப்போச்சு. இவர்கிட்ட ஒரே ஒரு சுரக்காய் தான் இருக்குது. அதை விதைக்க ஆகும்னு அப்படியே வச்சுட்டுக்கிறார். அந்த நிலையில இறைவன் அவர்கிட்ட விருந்தினரா எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்க அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சார். அதிதிக்கு சுரக்கா ஆகாதுன்னு கலங்கினாராம். ஆனா இறைவன் ஒரு பாதி விதைக்க வச்சுக்கோ, ஒரு பாதியை கறிக்கு போடு அப்படின்னு சொன்னதாகவும் அதை கேட்டு அவரும் சமைச்சு கொடுத்ததாகவும் இங்க வரலாறு கதைகள் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இங்க ஒரு கல் நந்தி இருக்குது. பிராமணர் ஒருவர் புல்கட்டை தெரியாம போட்டு விட்டதுனால பசு கன்று இறந்து போயிடுது. இதனால அவருக்கு பசு தோஷம் நேர்ந்துடுது. உடனே பிராமணர்கள்லாம் சேர்ந்து அவர்கிட்ட தங்ககிட்ட விலக்கி வச்சிடுறாங்க. அப்போ அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஹரதத்திட்ட போய் முறையிடுறார். அப்படி முறையிடும் போது பஞ்சாட்சரத்தை சொல்லியவாறே போறார். அதை கேட்ட ஹரதத்தர், சிவ பஞ்சராட்சத்தை சொல்லியதுனால அந்த பாதகம் எப்பயோ நீங்கிருச்சு, நீங்க ஏத்துக்கோங்கன்னா அந்த பிராமணர்கள் அதை ஏற்க மாட்டுறாங்க. எங்களுக்கு நேரடியா நீ சான்று கொடுத்தாதான் நிரூபிச்சு காமி அப்படின்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, ஹரதத்தரை அந்த பிராமணரை கூப்பிட்டு நீ போய் காவேரியில நீராடிட்டு ஒரு கை புல் எடுத்து இந்த கல் நந்தி இருக்கு பாரு அதுகிட்ட போய் கொடுப்போ அப்படின்னு பணிக்கிறாரு. உடனே அந்த பிராமணரும் அந்த மாதிரியே செஞ்ச கல் நந்தி புல் சாப்பிடும்னா பஞ்சராட்சரத்தோட தோஷமும் போயிடுச்சுன்னு சொல்லி புல்லத்தர அந்த நந்தியும் அதை சாப்பிட்டுச்சான். அதை பார்த்து ஊரே வியந்து போய் அவர் காலடியில் விழுந்து வணங்கினாங்களாம்.
அந்த மாதிரி நிறைய பெருமைகள் இந்த கோவில் தல வரலாறாகவும் விளங்குகிறது. அதுக்கப்புறமா பராசரருக்கு சித்த பெருமை நீங்கியது, பிரம்மனுக்கு திருமண காட்சி தந்தது, அக்னிக்கு உண்டான சோக நோயை தீர்த்தது, சந்திரனோட சாபம் நீங்கியது, கம்சன் என்னும் மன்னனோட உடற்பிணி நீங்கியது, கலிக்காமருக்கு திருமணம் நடந்தது, மானக்கஞ்சாரர் அவதரித்து வழிபட்டது ஆகிய சிறப்புகளையெல்லாம் உடையது இத்தலம். மேலும் பஞ்சாட்சர மகிமையை வெளிப்படுத்தத்தான் அந்த ஹரதத்த சிவாச்சாரியாரே இந்த தலத்துல அவதாரம் பண்ணார் அப்படின்னு கதைகள் சொல்லப்படுகிறது. மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே இழந்தாரு சுக்கராச்சாரியர். எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்ற குணம் கொண்டவர் இவர். அதனால இவரது அருள் பெற நவகிரகங்க தலங்கள்ல தஞ்சாவூர் மாவட்டம் இந்த கஞ்சனூருக்கு போயிட்டு நவகிரகங்கள்ல சுக்கிரன் 6வது கிரகம். இவர் பிரம்மதேவரின் மானச புத்திரராகிய பிருகு முனிவருக்கும் பிலோமிசை அவருக்கும் மகன். எனவே தான் இவருக்கு பார்க்கவன் அப்படிங்கிற பேரும் இருக்கு. இவருக்கு கவின்னு இன்னொரு பேரும் இருக்கு. சுக்கிரன் மிக சிறந்த சிவபக்தர். சிவபெருமான் அருளால இறந்தவர்களை உயிர் பிழக்க செய்யும் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை இவர் கத்து வச்சிருந்தார். இவர் வெள்ளை நிறம் கொண்டவர். வெண்தாமரையோட கருட வாகனத்துல வீற்றிருப்பார். முதலை வாகனமும் உண்டு. இவர் அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார்னு அழைக்கப்பட்டார். ரிஷபம் துலா ராசிக்கு அதிபதியான இவர் பரணி பூரம் பூராட நட்சத்திற்கு உரியவர். சுக்கிரதசை 20 ஆண்டுக்கு நடக்கும். ஒரு ராசியில சஞ்சரிக்க இவருக்கு 1 மாச காலம் ஆகும். சுக்கிரனுக்கு நண்பர்கள் புதனும் சனியும், எதிரி சூரியனும் சந்திரனும், சமமானவர்கள் செவ்வாயும் குருவும். மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே இழந்தவர் சுக்கராச்சாரியர். எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்ற குணம் கொண்டவர். ஒரு முறை சுக்கராச்சாரியாரால் விஷ்ணுவுக்கே சுக்கர தோஷம் ஏற்பட்டுச்சான். இந்த தோஷத்தை நீக்க விஷ்ணு ஹரதத்தர் அப்படிங்கிற நாமத்தோட இங்குள்ள சிவனை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் அப்படிங்கிறது புராணம். சுக்கரதோஷம் உள்ளவங்க இந்த தலத்து சுக்கிரனுக்கு அருகில் இருக்கிற ஐம்பொன்னால் ஆன சிவனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இங்க உடல் பிணி, சோகை நோய், சித்த பிரமை நீங்க, செல்வம் கொழிக்க இந்த தலை இறைவனிடம் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கணும். பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு நேர்த்திக்கடனா இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாஸ்தி வழிபடுறது நல்லது. இங்க பார்த்தீங்கன்னா கோயில் ராஜகோபுரம் 5 நிலை இருக்கும். பழமையான கோயில். தெற்கு வாயில் வழியா இருக்கிற உள்வந்தா உள்மண்டபம் இருக்கு. பிரகாரமா வலம் மண்டபத்தை அடைஞ்சா இடப்பக்கம் விநாயகர், வலப்பக்கம் விஸ்வநாதர் சன்னதி, அடுத்து அம்பாள் சன்னதி. உள்வாயில தாண்டி போனீங்கன்னா சுவாமி சன்னதி, விநாயகர், மயூர சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகள்லாம் இருக்கு. தலைமரம் புரசு பலாசுன்னுவாங்க. இதன் கீழே தான் அக்னீஸ்வரர் லிங்க தரிசனம். அடுத்து மானக்கஞ்சாரர், கலிக்காம திருவுருவங்கள்லாம் இருக்கு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா சுரக்கா பக்தர் அவர் அடியார் மனைவியோடு காட்சி தரார். மகா மண்டபத்துல பைரவர், சூரியன், சனி பகவான், சந்திரன், நவகிரக சன்னதி, 4வர் சன்னதி எல்லாம் இருக்குங்க. திறக்கிற நேரம் காலையில 7:30 12 வரைக்கும். மாலை 4:30 இரவு 9 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். அதனால நீங்க நவகிரக தலங்கள்ல சுக்கிரனோட தலத்தையும் சுக்கிரனோட அருளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டி இறைவனை வணங்குகிறேன்.